ரொம்பவே சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். என்ன காரணம் தெரியல. விசிஎன் சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆதிகிட்ட மடக்கி பேசணும்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இப்படியே பண்ணிட்டு இருக்குது எனக்கு கோவத்த தான் அதிகப்படுத்துது. தயவு செஞ்சு நீங்க இந்த குடும்பத்த வெளிய அனுப்புங்க அப்படின்னு சொல்றப்ப, வாக்குறுதி குடுத்தா என்னன்னு தெரியுங்களா? நான் கண்டிப்பா இந்த குடும்பத்த வெளிய அனுப்ப மாட்டேன். போணும்னு முடிவு பண்ணிட்டா ஓகே. நான் வீட்ட விட்டு போறேன். அதுவும் இந்த குடும்பத்தோட செஞ்சு முடிக்க வேண்டிய கடமையெல்லாம் இருக்கு. சரிப்பா, ஆல்ரைட் எல்லாமே ஓகே தான். செஞ்சு முடிக்க வேண்டிய கடமை இருக்குன்னு என்னென்னமோ சொல்ற. ஆனா, அதுக்குன்னு எல்லா கட்டத்திலயும் நான் அமைதியா இருக்க முடியாது. நீ புரிஞ்சுக்க. என் தங்கச்சிக்கு ஒரு நல்லபடியா வாழ்க்கை அமைச்சு தரணும். ஒண்ணு இந்த குடும்பம் இந்த வீட்ட விட்டு போணும். இல்ல நீ மித்ராவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தானே வந்த. என்ன பதில் சொல்லப் போற? உடனே யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல. இதுல 2த்துல ஒரு முடிவு தெரியாம நான் விடவே மாட்டேன். ஓகே, சம்மதம். நீங்க எல்லா ஏற்பாடும் பண்ணுங்கன்னு சொன்னோனே மித்ரா, நக்கலா பாரதிய பார்த்து சிரிக்கிறாங்க. எது எப்படியோ நல்லபடியா வந்து அவர் ஒத்துக்கிட்டாருல்ல. இது மாரி ஒத்துக்க வைக்க தான் நம்ம இப்படியெல்லாம் வந்து பேசணுங்கிற மாரி சுதாகர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மாடிக்கு வேக வேகமா போறாங்க. நம்ம பாரதி இவ்வளோ நேரம் "பாத்தியா என்ன விட்டு குடுக்க மாட்டேங்கிறாங்க ஆதிங்கிற" மாரி சொல்லிட்டு இருந்த பாரதி, இப்ப கல்யாண ஏற்பாடுக்கே ஒத்துக்கிட்டதுனால மித்ரா பாரதிய கலாய்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமா பால்கனிக்கு போறாங்க. "என்னம்மா, ஏதோ உனக்கு ஆதரவா ஒரு வார்த்தை பேசினதுக்கே இப்படி சொல்றியே! அவரு என்னோட புருஷனா ஆகப்போறாரு. நீ இதுக்கு என்ன விளக்கம் வந்து குடுக்க போற பாரதி? நானும் இந்த மாரி எல்லாம் உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன பத்தி இருக்கிற விஷயம்லாம் நீ ஏன் வந்து தெரிஞ்சுக்கிட்ட? அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீயே சொல்லு பார்ப்போம்" அப்படின்னு சொன்னோனே, "உண்மை இப்ப வேணா மறைஞ்சிருக்கலாம். ஆனா, நிச்சயம் அவரு என்னோட புருஷன். அத யாராலயும் மாத்த முடியாது. நீயும் ஆரம்பத்துலேருந்து இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா, நீயும் சொல்லப் போறதில்ல. இந்த விஷயத்த அவரும் வந்து புரிஞ்சுக்க போறதில்ல." அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாத்தையும் ஏதோ ஒரு காரணத்தினால தூரத்திலேருந்து ஆதி வந்து நோட் பண்றாங்க. "மித்ரா என்ன பாரதி கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா." அப்படின்னு சொல்லும்போது, "நீ இந்த தகவல நிரூபிக்கவே முடியாதுன்னு" சொன்னோனே, ஆதி வந்துட்டாங்க. "என்ன ஆச்சு? என்ன இங்க நடக்குது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன நடக்காதுன்னு சொல்லிட்டு இருந்த?" "அதுவா? இப்பல்லாம் வந்து ஏதோ நாங்க பேசிட்டு இருந்தோம். கல்யாணம் சம்மந்தப்பட்டது பேசும்போது, அவங்க என்கிட்ட ஒரு விளக்கம் கேட்டாங்க. நான் அத ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. "வா ஆதி, நம்ம இங்கேருந்து போலாம்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இங்க வேற ஏதோ நடந்திருக்கு. மித்ரா என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா. அப்பனா மித்ராக்கும் எல்லாமே வந்து தெரியும் போல. நம்ம தான் எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்துகிட்டு இருக்கோம்." அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஆதிக்கு ஒரு உதவி தேவைப்படுது. சரவணன வந்து கூப்பிட்டே ஆகணுங்கிற கட்டாயத்தில இருக்காரு. நம்ம ஆதி சரவணனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. "என்ன மச்சான், என்ன ஆச்சு? எதுவும் முன்னேற்றம் தெரிஞ்சுச்சா?" "ஆமான்டா. அவங்க என்னோட மனைவின்னு எனக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு. இதே மாரி ஃபோட்டோ அவங்க கிட்ட இருக்கிறதும், கல்யாண பத்திரிக்கையும் நான் பார்த்துட்டேன்." "அப்புறம் என்னடா? எல்லாரும் முன்னாடியும் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. என்னோட பசங்க தான் இவங்க எல்லாரும் சொல்ல வேண்டியதானே?" "இல்லடா. அது பாரதி வாயால வர வைக்கணும். அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இது மாரி மறைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதில சதி திட்டத்தில மித்ராவுக்கு பங்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. அவ ஏதோ என்கிட்ட ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறா. மச்சான், யாரையுமே நம்பிறாத. மித்ரா கூட எல்லாமே தெரியலாம். அவங்க பாரதிய கூட வெறுத்து ஒதுக்கலாம். பாரதிய பார்த்தா மித்ரா பாட்டமாகறாங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "அடிக்கடி பாட்டமாகறா. ஆனா இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு காரணம் இருக்கு. எனக்கு நல்லாவே தெரியுது." அப்படின்னு சொல்றப்ப, "சரி மச்சான், நான் வரேன். சரியா? நீ எதுக்கும் கவலைப்படாத. எப்படி இருந்தாலும் பாரதியே எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லப் போறாங்க. எதுக்கு என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா இந்த விளையாட்டு தேவையா மச்சான்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்புல நம்ப சரவணன். நம்ப ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும்னா, அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணிறணும். மூவ் பண்ணாம அந்த இடத்திலேயே நின்னுக்கிட்டே இருந்தா, அது எப்போதுமே சரி வர போறது கிடையாது. புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றாப்புல. இத கேட்ட உடனே ஒண்ணும் புரியாம வந்து நிக்கிறாங்க நம்ப சரவணன் அந்த இடத்துல. "சரி மச்சான், நீ ஒரு முடிவு பண்ணிட்ட. இப்ப நான் என்ன பண்ணணும்? கல்யாண ஏற்பாடுல ஏகப்பட்டது இருக்குடா. எனக்கும், பாரதிக்கும். அப்படி இருக்கும்போது, நான் இன்னொரு வாட்டி நான் பாரதி கழுத்துல தாலி கட்டப் போறேன். அதுக்கு உன்னோட உதவி இல்லாம என்னால எதையும் செய்ய முடியாது. புரிஞ்சுக்கடா." அப்படின்னு சொன்னோனே, "சரிப்பா, நான் வரணும் அவ்வளோதானே. வந்துட்டா போச்சு. கூடிய சீக்கிரம் நான் வந்துடுறேன். பார்த்துக்க அது வரைக்கும்." சரிடான்னு சொல்லிட்டு ஃபோன வச்சிடுறாங்க. "மித்ரா, உன்னோட சதி ஆட்டத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ப ஆதி வந்து தெரிஞ்சுக்கிட்டு முடிவு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இனிமேட்டு நீ ஆதிய ஏமாத்த முடியாது. பாரதி, நீங்களும் எல்லா விஷயத்தையும் வந்து
ஆதிக்கிட்ட சொல்ல தான் வேண்டும். வேற வழியே உங்களுக்கும் கிடையாதுங்கிற மாரி சூப்பரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ சரவணன் இங்க வந்துட்டா, எல்லாத்தையும் வந்து சரி செஞ்சுருவாப்புல. அது மட்டும் எனக்கு நல்லாவே வந்து தெரியுது. யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, எதுக்காக நீ சம்மதம் சொன்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த சந்தோஷம், இப்ப இல்லையே பாரதி உன்கிட்ட. என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல, ஏதோ ஒரு விஷயம் மட்டும் இருக்குன்னு நல்லாவே வந்து தெரியுது. அப்படின்னு சொல்றப்ப, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. வேற ஏதோ ஒரு விஷயம் தான். ஆனா என்ன ஏதுன்னு தெரியல. இல்ல, கல்யாணத்துக்கு எப்படி வந்து சம்மதம் சொன்னாருன்னு சொல்லி நான் ஆதிகிட்ட வந்து கேட்டேன். எல்லா விஷயத்தையும் வந்து கண்டுபிடிக்கணும்னா, இந்த அடுத்த கட்டத்துக்கு நான் ஏதாவது வந்து மூவ் பண்ணணும்னு ஆதி வந்து என்கிட்ட சொன்னாரு. அதனால தான் இப்படியெல்லாம் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே, ஓகே, ஓகே. எனக்கு நல்லாவே வந்து புரிஞ்சிருச்சு. ஆதி ஏதோ ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டாப்புல. கண்டுபிடிக்கணும்னு நெனைக்கிறாப்புல. அச்சச்சோ! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. பசங்கள்ட்ட கூப்பிட்டு வந்து பேசுறாங்க. நம்ப பாரதி, எக்காரணம் கொண்டும் தமிழ் உன்கிட்டேருந்து எந்த விதத்திலயும் அப்பாவுக்கு உண்மை தெரியவே கூடாது. அம்மா, காலையில அப்பா வந்து கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருந்தாரேம்மா. இப்ப என்னம்மா பண்ண போற? அது என் பிரச்சனை. நான் பார்த்துக்கிறேன். உங்க அப்பா எங்கேயும் போமாட்டாரு. நம்ப கூட தான் இருப்பாரு. அம்மா, நீயும் சொல்ல மாட்டேங்கிற. எப்படிம்மா? தமிழ் பெரியவங்க பிரச்சனை. பெரியவங்க பார்த்துப்பாங்க. நான் என்ன சொல்றேனோ, அத தான் நீ கேட்கணும். நீ எப்போதும் எந்த உண்மையும் சொல்லக்கூடாது. சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பன்னு பார்த்து, இனிமேட்டு நான் நேரடியா மோதலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லி பாரதியும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சுதாகர் கேட்குறாங்க, ஆதி எப்படி இருக்காரு? ஆதிகிட்ட போய் பாரு, பேசு. அவர் இந்த கல்யாணத்தில விருப்பம் இருக்கிற மாரி எனக்கு தெரியல. ஆனா, நல்லபடியா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, நீங்க திருப்பி வந்து வெளிநாட்டுக்கு போயிடுங்க. உள்ளூரு உங்களுக்கு சரி வராது. சரிண்ணா, நாங்க பார்த்துக்குறோங்கிற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பரவால்லண்ணா, இது எல்லா நல்ல காரியமும் நடக்கிறது உங்களால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, ஒரு பக்கம் அபியும், மனோவும் வந்து தன்னந்தனியா வந்து பேசுறாங்க. "நீ என்ன நெனைக்கிற அபி? இந்த கல்யாணம் எங்க அக்காவோட ரொம்ப நாள் கனவு, ஆசை. இது நல்லபடியா வந்து நடந்துச்சுன்னா, எங்களுக்கு சந்தோஷம் தான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, சரி, சரி, எல்லாமே நல்லபடியா வந்து நடக்கும். இருப்பினும் நம்ம நெனச்சு பார்க்காத விஷயம் கூட நடக்குங்கிறாங்க. "என்ன விஷயம்? எனக்கு ஒண்ணும் புரியலையேங்கிற" மாரி கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு புரியிறப்ப புரியும். ஆதிக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தோணிக்கிட்டே இருக்கு. அது என்ன ஏதுன்னு தெரியல. ஏன் உன்கிட்ட எதுவும் சொன்னாரான்னு?" சொல்லி அபி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்கிற" மாரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ப மனோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.